வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35 38 வசனம் இருக்கு. 35 அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியோட தலைப்பு, காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின இயேசு. ஹல்லேலூயா. காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின இயேசு. காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின இயேசு. இன்னும் நம்ம இதை கவனிச்சு நம்ம வாசிக்கணும்னு சொன்னாக்கா செய்தி தலைப்பு அதோடு கூட முடியாது. காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின தூங்குற இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இயேசு? தூங்குற இயேசு. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இன்னில இருந்து நீ நிம்மதியா தூங்க போற. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இப்ப தூங்கிடாத. அப்புறம் ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நாளில எங்களோடு நீ பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேடிக்கை பார்க்கும்படி நம்ம வரல கர்த்தாவே. குற்றங்களையும் குறை சொல்லும்படி இந்த இடத்துல நம்ம வரல சுவாமி. எல்லா பிரச்சனையும் வச்சுக்கணும் இல்லாத மாதிரி நடிக்கும்படி வரல கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே, உங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்க மகிமை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம் சுவாமி. நீ பேச போகிற வார்த்தை கர்த்தாவே, அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தாழ்மை எனக்குள்ள வரட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் எங்களோட பேசுகிற சுவாமி, உங்க வார்த்தை கொண்டு எங்களோட நீ பேசுகிறாங்க என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நடத்துங்க, நீங்க எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின தூங்குற இயேசு. ஹல்லேலூயா. ஒரு இது குறித்து அநேக வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். இந்த செய்தி வேதத்தில் அநேக வாட்டி வாசித்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனா இந்த சூழ்நிலை நீங்க பாக்குறேன்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன நடந்துன்னு இருக்கு இந்த இடத்துல. ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர் கிளம்புறாரு. ஆமென். சீஷர்களை கூட்டின்னு படுகுல கிளம்பும் போது சாயங்காலம், ஆமென், அந்த நேரத்துல காற்றும் புயலும் வந்து என்ன பண்ணுது, அவங்க இருக்கிற இடத்துல அந்த படுகை ஆட்டி, அந்த சில இடத்துல என்ன ஓட்ட விழுந்து உள்ள தண்ணி வந்திருக்குது, ரொம்ப ஷேக் ஆயிருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இயேசு கிறிஸ்து நிம்மதியா சமாதானமா தூங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு புயலின் மத்தியிலையும் காற்றின் மத்தியிலையும், ஆமென், ஆடி அசைஞ்சு இருக்குது, முழுக போறாங்க. அதின் மத்தியிலே ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, நிம்மதியா தூங்கி இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தூக்கம் சொன்னாக்கா, சீஷர்கள் வந்து எழுப்பும் போது அவருக்கு என்ன, அது ஒரு கோபம் வந்து, ஆமென், காற்றின் புயல் அமைதிப்படுத்திட்டு வந்து திட்டுறாரு. ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு திட்டினார் ஒரு பக்கம், பார்த்தா என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்களேன்னு ஒரு திட்டு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, நல்ல வேலை செஞ்சுட்டு, இல்ல நல்ல வேலை செஞ்சுட்டு சொல்றதை விட நல்ல வயிறு ரொப்பி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு மதியானத்தில் தூங்கினே இருக்கும் போது பாதியில் அவங்க எழுப்புனா எப்படி இருக்க சொல்லுங்க, எங்க இருக்கிற நான். ஆமென். என்ன மாதிரி தூக்கம் அது? ரொம்ப ஆழமான ஒரு தூக்கம். ஆமென். சாப்பிட்டு உலகத்தையே மறந்துட்டு, சில பேர் வேலை நல்லா செஞ்சுட்டு உலகத்தையே மறந்துட்டு தூங்குவாங்க. சடனா எழுப்புனா அப்படின்னு வாங்க. ஆமென். அந்த மாதிரி ஒரு தூக்கம். சில பேருக்கு கோபம் வந்துடும், எழுப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இப்ப ஏன் என்ன எழுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு தூக்கம் தான் இயேசு தூங்கி நிற்கிறார். இருந்த படுக்கல இருந்த ஒரு தலைக்காணி எடுத்து இழுத்து போட்டு என்ன பண்றாரு, நல்லா தூங்கி நிற்கிறார்.
ஹalleluya. பிரச்சனையின் மத்தியில என்ன பண்றாரு இயேசு? தூங்கி இருக்கிறார். ஹalleluya. போராட்டத்தின் மத்தியில இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு? தூங்கி இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற ஜனங்கள் அங்க கலங்கி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆண்டவர் தேடி இருக்கும் போது இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு? தூங்கி இருக்கிறார். ஹalleluya. காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்துகிற தூங்குகிற இயேசு. ஹalleluya. தூங்குகிற இயேசு. ஆமென். எப்படி இயேசுவால தூங்க முடிஞ்சிச்சு? ஆமென். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி இயேசுவால தூங்க முடிஞ்சிச்சு? ஆமென். ஏன் சொன்னா அங்க இருக்கிற சீஷர்களால தூங்க முடியல. அது ஒரு பிரச்சனை, வாழ்க்கையோட பிரச்சனை. அதனால அவங்க மரணத்தை சந்திக்கலாம். அவங்களால அன்னைக்கு எல்லாமே அவங்க வாழ்க்கையில அழிஞ்சு போற ஒரு சூழ்நிலை. ஹalleluya. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? தூங்கி இருக்கிறாரு. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா சில காரியங்களை பத்தி நினைச்சாலே நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஹalleluya. சில காரியங்கள் நினைச்சா நம்மளால சரியா சாப்பிட முடியாது. அந்த சந்தோஷம் நம்ம விட்டு போயிடும், அந்த காரியங்கள் விட்டு போயிடும். முக்கியமா நீங்க பார்க்கும்போது சில காரியங்களை பத்தி யோசிக்கும் போது, நடந்த காரியங்களை பத்தி ஹalleluya போதோ, இல்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பத்தி யோசிக்கும் போதோ, இல்ல வரப்போற காரியங்களை பத்தி யோசிக்கும் போது நமக்கு என்ன ஆயிடுது? தூக்கம் கெட்டு போயிடுறோம் நம்ம. ஹalleluya. ஆனா இந்த இடத்துல பாருங்க, நடந்து இருக்கிற விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இயேசு கிறிஸ்து தூங்கி இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூட அதுதான் சொல்றாரு. என்னன்றாரு? நிம்மதியா தூங்குங்க. ஆமென். ஹalleluya. எதை நினைச்சா கவலைப்படாதீங்க, நிம்மதியா தூங்குங்க. எதை நினைச்சா பயப்படாதீங்க, நிம்மதியா தூங்குங்க. எதை நினைச்சா நீங்க கலங்க தேவையில்லை, நிம்மதியா நீங்க என்ன பண்ணுங்க? சமாதானமா எல்லாத்தையுமே மறந்துட்டு என்ன பண்ணுங்க? தூங்குங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவால தூங்க முடிஞ்சிச்சு? ஆமென். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி இயேசு கிறிஸ்துவால தூங்க முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு பிரயாணத்துல இருக்கிறாரு, அவர் தூங்கி இருக்கிறாரு. அவர் எப்படி தூங்கிக்கிறார் பாருங்க. சரீரத்தில் அவர் தூங்கி இருக்கிறாரு, ஆனா ஆவியில் அவர் விழித்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். சரீரத்துல தான் அவர் தூங்கி இருக்கிறாரு, ஆவியில் அவர் என்னவா இருக்கிறாரு? முழிச்சு இருக்கிறார். ஹalleluya. ஆமென். எப்படி அவரால் தூங்க முடியும்னு சொன்னா, நான் தூங்கினா பரவாயில்ல, நான் கண்ணு மூடினாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னால தூங்க முடியும். ஏன்? ஏன்னா நான் ஆவியில விழித்திருக்கிறேன். ஹalleluya. நான் ஜெபத்துல விழித்திருக்கிறேன், நான் துதியில விழித்திருக்கிறேன், நான் விசுவாசத்துல நான் என்ன இருக்கிறேன்? முழிச்சு இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு எப்படி எதுக்கு என்னால தைரியமா தூங்க முடியும்னு சொன்னாக்கா, என்னை காக்கிற தேவன். ஹalleluya. இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஹalleluya. அவர் என்னை பார்க்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா என்னால நிம்மதியா தூங்க முடியும். ஹalleluya. எவ்வளவு காற்று புயல், எவ்வளவு அலைகள் நான் முழுகுது போலவே இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன்? நிம்மதியா தூங்க போறேன். ஏன் சொன்னா நான் சரீரத்துல தூங்கலாம், ஆவியில நான் விழித்திருக்கிறேன். என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஹalleluya. அவர் என்னை காக்கிற தேவனா இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. என்னை போஷிக்கிற தேவனா இருக்கிறார், என்னை தாண்டி வர செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுது? இயேசுனால தூங்க முடிஞ்சிச்சு. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் கூட உங்களை பார்த்ததுதான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க தூங்க கெட்டு போயிருக்கிறீங்களா? சில காரியங்களால உங்களுக்கு நிம்மதி கெட்டு போயிருக்கிறதா? தூங்க முடியல, சாப்பிட முடியல, சமாதானம் கெட்டு போயிருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். நீங்க சரீரத்துல தூங்கி ஆவில விழுத்து இருக்கணும். ஆமென். ஆவில நீங்க முழிச்சு இருக்கணும். என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி ஆண்டவர் அந்த தலைக்காணி இழுத்து போட்டு படுத்தாரோ, அதே போல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தூங்கணும்னு போகும்போது அந்த ஜெபத்தை இழுத்து போட்டு நம்ம தூங்கணும். ஆமென். ஹalleluya. அந்த விசுவாசத்தை இழுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும்? தூங்கணும். எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம், இனிமேல் பெருசா கூட வரத்துக்கு இருக்கலாம், ஆனா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா நான் நிம்மதியா இருக்கும். ஆமென். ஹalleluya. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். ஹalleluya. அவர் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். அவர் இன்னொரு பேருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா இம்மானுவேல். ஆமென். சில நேரங்கள்ல மாத்திரம் இல்ல, காற்றும் புயலும் கடந்து வர நேரத்துல கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மாம்சத்துல தூங்கலாம், ஆவில விழித்திருக்கணும். ஆமென். ஹalleluya. மாம்சத்துல தூங்கலாம், ஆவில விழித்திருக்கணும். ஆமென். ஜெபத்துல எழுந்திருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆமென். ஹalleluya. துதியில எழுந்திருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்கள் திறக்கப்படணும். ஹalleluya.
ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய வல்லமை என்ன நம்மளுக்கு தெரியணும். அவருடைய மகிமை என்ன நம்மளுக்கு தெரியணும். அவருடைய என் தேவன் எல்லாம் செய்ய முடியும்ன்றது வந்து நம்ம ஆவில ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், உணரணும். அல்லேலூயா. அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இயேசுவை போல நிம்மதியா தூங்க முடியும். அல்லேலூயா. இடத்துல இயேசு நிம்மதியா தூங்குறாரு. ஆனா எப்படி தூங்குறாரு, எதனால தூங்குறாரு? நான் தூங்கலாம், இதன் மத்தியில நான் தூங்கலாம், நான் ஒழுங்குறது போல இருக்கலாம், ஆனா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன காற்றும் புயலும் வந்தாலும் அதை காட்டிலும் என் தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்கணும்னு சொன்னாக்கா நம்ம ஆவில விழுந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம், விழுத்திருக்கணும், முழுக்கணும். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம் இந்த இடத்துல பாருங்க. இரண்டாவது காரியம் அதே மார்க் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 38வது வசனம் மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தூங்கி நிற்கிறார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆமென், எப்படி தூங்கி நிற்கிறார் நம்ம இந்த இடத்துல கவனிச்சு சொன்னாக்கா, அந்த சீஷர் வந்து கூப்பிடுற சீஷர் என்னன்றாரு பாருங்க. அவர் பார்க்கறது, அவர் பண்றது எப்படி தெரியுது அந்த இடத்துல பார்த்தா, நம்மளுக்கு இப்ப நடந்து நிற்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்க தூங்கி நிற்கிறீங்களே. நம்ம எப்படி போனாலும் உங்களுக்கு கவலையே இல்லையா? ஆமென். அந்த சீஷர் தான் கேட்கிறார். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், நம்ம சாக போறோம். ஆமென். சாவை காட்டின பெரிய பிரச்சனை, நம்ம சாவை சந்திக்கிற நிலைமையில நம்ம முழுங்கி போக போறோம். ஆமென். உங்களுக்கு கவலையே இல்லையா ஆண்டவரே? ஆமென். நீங்க கடவுள் தான் தெரியும் நம்மளுக்கு. ஆமென். நீங்க உங்களால எல்லாம் செய்ய முடியும் தெரியும். ஆமென். பேதுரு சொல்றார் இடத்துல, நீங்க தான் உண்மையான இயேசு கிறிஸ்து, நீங்க தான் ரட்சகர்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் நீங்க எப்படின்னா நீங்க தப்பிச்சிருக்கீங்க, என் கதி என்ன ஆகுது? ஆமென். ஒரு கவலையுமே இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு கவலையோ இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் தூங்கி நிற்கிறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி. ஆமென். அங்க எதுவுமே நடக்க கூடாத மாதிரி, அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி. சரி, நீங்க நல்லா சாப்பிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, எல்லாம் தூங்கி இருக்கிறாரு. கண்டுக்காம கவலைப்படாம ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, தூங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில, ஆமென், ஆண்டவர் நம்ம சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், பிரச்சனைகள் பெருசா இருந்தாலும், பலவீனங்கள் அதிகமா இருந்தாலும், ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போலவே இருக்கும். ஆமென். எவ்வளவு ஜெபிச்சாங்க, ஏன் ஆண்டவர் காக்க வைக்கிறாரு? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் பிரச்சனையை ஆண்டவர் வந்து இன்னும் சந்திக்கல? ஏன் என் சூழ்நிலை மாறல? எதுக்காக ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு? ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசுக்கு வந்து அந்த படகுல ஏறதுக்கு முன்பாகவே தெரியும் அலைகள் வரப்போது, காற்று புயல் வரப்போது தெரிஞ்ச ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ள போறாரு. ஆமென். கூட கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன இருக்கும், நீங்க தெரிஞ்சு கூட்டிட்டு வந்துக்கிறீங்க. ஆமென். தெரிஞ்சுதான் இந்த பிரச்சனையில என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சில நாட்களில நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல தோன்றும், காக்க வைக்கிறான்றது போல தோன்றும், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டான்ற போல தோன்றும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, வாசிக்கலாம். மார்க் எழுதின புத்தகம் அதே 4வது அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் எழுந்து காற்றை அதட்டி ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் தூங்கி இருக்கிறது போலதான் இருக்கும், ஆனா நான் தான் ராஜா. அல்லேலூயா. நான் தூங்கி இருக்கிறது போலதான் இருக்கும், ஆனா நான் தான் தேவன். ஆமென். இந்த இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. அமைதியா இருக்கிறது போலதான் இருக்கும், ஆனா நான் தான் என்னது, இம்மானுவேலா இருக்கிறேன், நான் தான் தேவனா இருக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் பதில் கொடுக்கறதுனாலும் சரி, நான் அமைதியா இருந்தாலும் சரி, கடைசியில நான் சொல்றதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, தூங்குறது போலதான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன தோணுச்சுனாக்கா, அவங்க செத்து போயிடுவாங்கன்னு தோணுச்சு. ஆனா வெளியே வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. அல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க நினைச்சாங்க, நம்ம மூழ்கி போயிடுவோம், மறைத்து போயிடுவோம், கர்த்தர் நம்மளை குறித்து அவர் கவலைப்பட மாட்டேங்கிறான்னு நினைக்கும் போது, நான் தூங்கி இருக்கிறது போலதான் இருக்கும், நான் அமைதியா இருக்கிறது போலதான் இருக்கும், ஆனா நான் சொல்றதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சில நாட்களில கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது அமைதியா இருக்கிறான்னு தோணுதா?
கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பேசுதோ அது மாத்திரம் தான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை மத்தியில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். ஆனா எனக்கு பதில் வரல. கர்த்தர் என்னை காக்க வைக்கிறார். அந்த பிரச்சனையில நீ மூழ்க போறது கிடையாது. கர்த்தர் உனக்கு என்ன உங்க வாழ்க்கையில பேசுறாரோ அது மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு இந்த வார்த்தைக்கு சம்மதமே இல்லாம இருக்கலாம், ஆனா பிரச்சனையினால நீங்க மூழ்க போறது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஹல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அநேகர் சபிக்கிற ஜனங்க இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உள்ள போகும்போது ஆசீர்வாதமா இருப்ப, நீ வெளியே வரும்போது ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல இருந்தாலும் சரி, அவர் தான் ராஜாவா இருக்கிறார். அவர் தான் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். ஏன் சொன்னா, இந்த பிரச்சனையினால என் வாழ்க்கை முடிய போறது கிடையாது, அவருடைய வார்த்தையினால தான் என் வாழ்க்கை முடிய போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால தான் இந்த பிரச்சனை முடிய போகுது. ஆமென். இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது, ஆமென், இன்னைக்கு அநேகர் சீஷர்கள் அந்த காற்றையும் புயலும் பார்த்து பயந்து இருந்தாங்க. ஆனா இயேசு வந்தா என்ன ஆச்சு? காற்றும் புயலையும் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு காற்று, இன்னைக்கு பிரச்சனை போராட்டத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை நம்மளை பார்த்து பயப்படணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த வார்த்தை இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம எல்லா பிரச்சனை போராட்டத்தையும் கர்த்தர் அமைதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு தேவை. இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஆமென், இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு எந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில இருக்குது? மனுஷர்கள் பேசுற வார்த்தைகளா, இல்ல பிசாசு பேசுற வார்த்தையா, இல்ல கர்த்தர் பேசுற வார்த்தையா? ஹல்லேலூயா. எந்த மாதிரி பிரச்சனை, நீங்க எந்த மாதிரி சூழ்நிலை வேணா இந்த நாளில் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நான் பேசுற வார்த்தை மாத்திரம் தான் உன் வாழ்க்கையில நடக்கும், நான் பேசுற ஆசீர்வாதங்கள் மாத்திரம் தான் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஏன் சொன்னா, நான் அமைதியா இருக்கிறது போலவே இருந்தாலும் சரி, நான் தான் ராஜாவா இருக்கிறேன், நான் தான் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறேன். நான் உனக்கு நான் கண்டுகாதது போல இருக்கலாம், நான் பேசாம இருக்கலாம். ஏன் சொன்னாக்கா இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரே அனுமதிக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஆண்டவரோட அனுமதி இல்லாம ஒரு முடி கூட கீழே விடாது நம்ம பார்க்கும்போது ஒரு காற்றும் புயல் எழுப்பிடுமா? இல்ல. ஆண்டவரே அனுமதிச்சு ஆண்டவரே அமைதியா இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த பிரச்சனையின் முடிவுல ஆண்டவருடைய நாமம் உங்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நான் என் நாமத்துல வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா அதை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? என் ராஜ்யத்தை கட்ட போகிறேன், அதை கொண்டு ஒரு ஊழியத்தை கட்ட போகிறேன், அதை கொண்டு என் நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம் ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். தண்ணீரை கடக்கும்போது ஆமென். முன்னோடி இருப்பேன், யாருடைய கடக்கும்போது அவைகள் உன்னை புரளுவதில்லை. ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். நம்ம தண்ணீர்ல கடக்கும் போது கூட என்னன்றார் ஆண்டவர்? நான் உன்னோடனே இருப்பேன். ஹல்லேலூயா. நீ ஆறுகள்ல கடக்கும் போது கூட என்னது? அந்த எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், சில பிரச்சனையினால நான் முழுங்கிடுவேன், சில பிரச்சனையினால நான் கீழே விழுந்துடுவேன், சில போராட்டத்தினால அந்த சூழ்நிலை பார்க்கும் போது அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் அமைதியா இருந்தாலும் நான் தான் ராஜாவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேனோ அது மாத்திரம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை நம்மளுக்கு தேவையில்லை, பிசாசுடைய வார்த்தை நம்மளுக்கு தேவையில்லை. நீ தோல்வி, நீ பாவி, நீ பரலோகத்துக்கே போக மாட்டேன்னு பிசாசு நம்ம வாழ்க்கையில பேசும். ஹல்லேலூயா. ஆனா எப்ப நீங்க வேத்து தேடிக்கிறீங்க, நீங்க பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறிடுறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்பதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதோ, காற்றும் புயல வருதோ, ஆண்டவரை பார்த்து நீங்க செபிக்க வேண்டியதான் ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய வார்த்தை இருந்தால் நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையில்லை, பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 46வது அதிகாரம் 46வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவன் என்னைக்கு கர்த்தர் தான் தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், ஒரு வார்த்தையில வல்லமை இருக்குது நம்ம தெரிஞ்சு கொள்றோமோ
அன்னைக்கு தான் உண்மையாகவே நம்ம என்ன பண்ண முடியும்? தூங்க முடியும். நிம்மதி அப்பதான் நம்ம வாழ்க்கையில வரும். அப்பதான் காற்றும் புயல் மத்தியில் நம்மளால என்ன சமாதானமா இருக்க முடியும். ஏன்னா அந்த காற்றும் புயலில் காட்டிலும் என் தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காற்றும் புயலுக்கும் எதிர்த்து நிற்கிற எதிரி கிடையாது. அந்த காற்றும் புயலை உருவாக்கின தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து போடுவார் அதை காட்டி உருவாக்குனதே என் தேவன் தான். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் இந்த இடத்துல பாருங்க, காற்று புயலை கீழ்ப்படிது. ஆமென். இன்னைக்கு எல்லாமே கர்த்தர் கீழே தான் இருக்குது. அவருடைய வார்த்தை கீழே தான் இருக்குது. அவர் வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா, அவர் வார்த்தை நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்துல நம்ம ஆவில விதைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா, ஆமென், நம்மளால என்ன பண்ண முடியும்? நிம்மதியா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஊழியம் செய்யறவங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, காற்றையும் புயலையும் தாண்டி ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறார். ஆமென். 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எந்த ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 2000 பேய் குடிச்ச ஒரு மனுஷனை விடுதலை கொடுக்கும்படி, ஆமென், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? போய் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னு சொன்னாக்கா என்னத்தை தாண்டி வரணும்? காற்றையும் புயலையும் தாண்டி வந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போற நடுவில் என்ன ஆகுது? பிரச்சனை. இன்னொரு ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போறது நடுவில் என்ன ஆகுது? மூழ்கிடுவோன்ற பயம். ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு போறதுனால என்ன ஆகுது? அது காற்று புயல் அவங்களை சாகடிக்கணும் அநேக காரியங்கள் வருது. ஹல்லேலூயா. அதுதான் ஊழியத்தின் பாதை. ஆமென். இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்யணும்னு சொன்னாக்கா, உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு ஊழியக்காரனா மாறணும்னு சொன்னாக்கா, பிரச்சனையும் போராட்டியும் காற்றையும் புயலையும் நீங்க சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும். ஏன் காற்று புயல் வந்துச்சு நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்னைக்கு ஓடக்கூடாது. ஆமென். காற்றையும் புயலையும் சந்திக்கும் போது என்ன ஆகுது? அதை காட்டின் பெரிய ஊழியம் நம்மளுக்கு காத்து இருக்கு. ஹல்லேலூயா. 3வது காரியம் நம்ம இந்த இடத்துல பார்த்து எப்படி ஆண்டவரால தூங்க முடிஞ்சிச்சு. ஆமென். முதல்ல நம்ம பார்த்துட்டோம். ஆமென். ஆவில விழுந்துருக்கிறதா. உணர் காரியம் எப்படி அந்த மாதிரி எப்படி கர்த்தரால தூங்க முடிஞ்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை தான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட மாதிரி அதிகமா ஜெபிச்சாலும் சில நேரத்துல பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடும்? கலங்கிடுறோம், உடைஞ்சு போயிடுறோம். ஆமென். இந்த இடத்துல மறுபடியும் அதே ஒரு காரியம் தான் நமக்கு கேள்வியில வருது. எப்படி தூங்கிருக்கார் ஆண்டவர்? எப்படி ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஆமென். எப்படி ஆண்டவரால தூங்க முடிஞ்சுன்னு சொன்னாக்கா, ஆமென், அவருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆமென். ஏற்கனவே என்ன தெரியும்? ஆண்டவருக்கு காற்று புயல வரப்போது தெரியும். ஆனா இன்னொரு விஷயமும் அவருக்கு தெரியும். அந்த இடத்துல எதுக்கு கிளம்பினாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆமென், 2000 பேய் பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் நான் விடுதலை பண்ணும்படி தான் ஆண்டு இடத்துல கிளம்புறேன். எப்படி ஆண்டவரால நிம்மதியா தூங்க முடிஞ்சுன்னு சொன்னாக்கா, ஆமென், அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? என் சூழ்நிலை காட்டிலும் உன்னதருக்கு அதிகமான ஒரு பிரச்சனை அவங்க இருக்கிறாங்க. எந்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம போயிருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை பாருங்களேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை. 2000 பிசாசு குடிச்சிருக்க ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமுதாயத்துல இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சங்கிலியால கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் அவன் விடுதலையே பார்த்ததில்லை, அன்பே உணர்ந்ததில்லை, குடும்பத்தையே உணர்ந்ததில்லை. யாருமே அவர் கிட்ட வரத்துக்கு கூட பயப்படுவாங்க. அவன் என்ன பண்ண அவன் என்ன பண்ணிக்கிறான்? எப்பவுமே புண்படுத்திக்கிறான், காயப்படுத்திக்கிறான். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய பிரச்சனையை காட்டிலும் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மனுஷனுடைய பிரச்சனை காட்டிலும் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இயேசுவால நிம்மதியா இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர்களா நம்ம சபைக்கு வரும்போது, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்ம கவலைப்படுறதெல்லாம் நம்ம பிரச்சனை மாற்றலாம். அது என் வாழ்க்கையில உள்ள பிரச்சனை இருக்குதாங்க, என் வாழ்க்கையில இவ்வளவு கடன் இருக்குதாங்க, என் வாழ்க்கைக்கு இவ்வளவு பலவீனம் இருக்குதாங்க. ஆனா பக்கத்துல உங்களை பாத்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா. அதுக்குதான் சில கிறிஸ்துவங்களை நீங்க பார்க்கும் போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்காக அவங்க செபிக்குவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்காக அவங்க செபிக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு போய் கொடுக்க ஆரம்பிக்குவாங்க. ஆமென். அவங்களுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? பலவீனமா இருக்கிறவங்க தேடி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபிக்குவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறார். ஏசு என்ன பண்ணீங்க? என் பிரச்சனை காட்டிலும் அந்த பக்கத்துல இருக்கிறவனுடைய பிரச்சனை தான் அதிகம். ஆமென். என் பிரச்சனையை பத்தி இப்ப நான் யோசிக்க போறது கிடையாது. அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? அவனுக்கு உதவ போறேன்.
அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் ஊழியம். அதுதான் ஒரு சபையின் ஊழியமா கூட இருக்கும். அல்லேலூயா. சபைன்னு சொன்னாக்கா நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சபை. இன்னைக்கு நீங்க எப்படி மாறணும்னு சொன்னா, என் பிரச்சனை காட்டிலும் அடுத்தவங்களுடைய பிரச்சனை தான் ரொம்ப அதிகம். என் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறதை காட்டிலும் அடுத்தவங்களுக்காக நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அவர் நிதானமா தூங்கி நிற்கிறாரு. ஆமென். எதுக்கு தூங்கி நிற்கிறாரு? என் பிரச்சனை எனக்கு தேவையில்லை, என் பிரச்சனை நான் பார்க்க போறது கிடையாது. நான் இன்னொருத்தருடைய பிரச்சனைக்காக நான் ஜெபிக்க போகிறேன், இன்னொருத்தருடைய பிரச்சனைக்காக நான் ஓட போகிறேன், இன்னொருத்தருடைய தேவைக்காக நான் கொடுக்க போறேன்னு சொல்லும் போது எனக்காக ஒருத்தர் என்ன பண்றாரு? பரலோகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக யாருமே ஜெபிக்கிறனாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்துல போய் உங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், அடுத்தவங்களுக்காக ஊழியம் செய்றவர்களாய் மாறணும். ஆண்டவரே என்னை கொடுங்கன்றதை காட்டு, நான் எப்ப ஆண்டவரை குடிக்கிறவனாய் மாற போகிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்துல சீஷர்கள் நினைச்சதெல்லாம் அவங்களை பத்தி மாத்திரம் தான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நான் இப்படி வெளியே வருவேன், என் வாழ்க்கை எப்படி, என் குடும்பம் எப்படி, நான் காட்டிலும் ஆண்டவர் என்னன்றாரு? இப்ப நம்மளை பத்தி யோசிக்கிறதை காட்டிலும் நம்ம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அடுத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பத்தி யோசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னைக்குமே நம்ம ஜெபிக்கும் போது, ஆமென், எனக்காகன்றதை காட்டிலும் ஆண்டவரே அடுத்தவங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவரே, ஆண்டவரே என் பிரச்சனை சின்னதா, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை காட்டிலும் அதிகமா எத்தனையோ ஜனங்கள் கட்டுகள் இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க, சாபத்துல இருக்கிறாங்க. நான் பரலோகத்துக்கு போக வேண்டியவன். அநேகர் என்னது நரகத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யறவர்களாய் மாறணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவர்களாய் மாறணும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே என் பிரச்சனை காட்டிலும் அவ பிரச்சனை தான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல நான் இருக்க போறேன். நான் என் குடும்பம், இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து குடும்பம் விட்டு போயிட்டாங்க. ஆமென். அவங்க பிறந்த ஊர்ல அவரை வெறுக்கிறாங்க. அதெல்லாம் அவர் சரிப்படுத்தணும் போல அவர் யாருக்காக ஓடுறாரு? அவரை காட்டிலும் மோசமா இருக்கிறவங்களை என்ன பண்றாரு? என் சூழ்நிலை காட்டிலும் உன்னதோட சூழ்நிலை மோசமா இருக்கிறா, அவன்கிட்ட நான் ஓடுறேன், அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவன்கிட்ட தான் நான் ஊழியத்தை செய்ய போறேன், அவன்கிட்ட தான் என் அன்பை நான் ஊற்ற போகிறேன், அவன்கிட்ட தான் நான் என்ன பண்ண போறேன்? உதவி செய்ய போகிறேன். அதனாலதான் இந்த இடத்துல இயேசுவால நிம்மதியா தூங்க முடிஞ்சிச்சு. ஆமென். இன்னைக்கு அதே ஒரு நிம்மதியா, ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல் கர்த்தர் நம்மளுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை பத்தி நம்ம யோசித்து நம்ம கலங்குறதை காட்டில், ஆண்டவரே என் பக்கத்துல இருந்தவங்களுக்கு, என் சொந்தக்காரர்களுக்கு, என் நண்பர்களுக்கு, நான் இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் மோசமா இருக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி ஆண்டவரே நான் ஊழியம் செய்யுது? அல்லேலூயா. ஆமென். என் அந்த சூழ்நிலை நீ வைக்கிறே ஆண்டவரே, இது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆண்டவரே, இதை நான் தாண்டி வந்துடுவேன். ஆனா அவன் இருக்கிற பிரச்சனைக்கு என் ஜெபம் தேவை, என் ஊழியம் தேவை, அன்பு தேவை, உங்க நாமத்துல அந்த ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அந்த ஒப்பு கொடுத்து அந்த தீர்மானம் எப்ப நம்ம எடுக்கிறோம்? ஆண்டவரே பெற்றுக்கொள்கிற ஊழியத்தை காட்டில் நான் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறேன். என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன், என் நேரத்தை நான் கொடுக்கிறேன், எனக்கு வருகிற என் தாளந்துகளை, அபிஷேகத்தை எல்லாத்தையும் நீ நிரப்பிடுகிற ஒவ்வொரு காலத்தையும் என்ன பண்றேன்? என்னை காட்டிலும் மோசமா இருக்கிற ஜனங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம கொடுக்கும் போது தான் பரலோகத்துல நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம கொடுக்கும் போது, நம்ம செபிக்கும் போது என்ன பண்றோம்? அடுத்தவங்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்காக என்ன பண்றாரு? கிரியைகள் செய்கிற தேவனா இருக்கிறார். நான் அந்த இடத்துல போய் வேற ஒருத்தனுக்காக செய்யற போது இயேசு என்ன பண்றாரு? இந்த இடத்துல நான் உனக்காக செய்யறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ 10 குடும்பத்துக்காக ஓடுற, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கணும். ஆண்டவரே இயேசுவை போல நம்ம மாறணும். ஆமென். அவர் எப்படி இருந்தாலும் அதே போல மாறணும். ஆண்டவரே அடுத்தவனுக்காக நான் செபிக்கிறவனா, அடுத்தவங்களுக்கு உதவுறவனா, ஏழைகளுக்கு உதவுறவங்களா நம்ம என்ன பண்றோம்? எப்ப மாறுறோமோ அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். இயேசு எப்படி தூங்கினாலும் பிரச்சனை மத்தியில நம்மளால சந்தோஷமா தூங்க முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த நாளில நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆண்டவரே எப்படி நீங்க அந்த படுகிற ஆண்டவரே பிரச்சனை மத்தியில கர்த்தாவே நீ நிம்மதியா நீ தூங்குனீரோ அதே போல கர்த்தாவே இந்த நாளில் எங்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சுவாமி, எத்தனையோ போராட்டங்கள் கர்த்தாவே, வேதனைகள், கண்ணீர்கள் சுவாமி, அநேகர்கிட்ட சொல்ல முடியாத காரியங்கள் கர்த்தாவே. ஆனாலும் ராஜா எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளில் ஆவில விழுத்திருக்கும்படி கர்த்தாவே, வார்த்தையில விழுத்திருக்கும்படி சுவாமி, பெற்றுக் கொள்ளுகிற கிறிஸ்துவர்களை மாத்திரம் இல்லாமல் கொடுக்கிற கிறிஸ்துவர்களாய்
உதவுகிற கிறிஸ்தவங்களாய், அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களாய் எங்களை பற்றி மறந்துட்டு ஆண்டவரை உடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை தேடி ஓடி கர்த்தாவே, கட்டுகளை இருக்கிற ஜனங்களை தேடி ஓடும்படி நீர் எப்படி கர்த்தாவே உங்க இருக்கிற சூழ்நிலை மறந்துட்டு அடுத்தவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறோம், அதே போல இயேசுவை உண்மை போல இந்த சபையை மாற்றுகிறார் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் தொடுகிறார் என்று ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நடந்துக்கும்படி நீங்க கிருபை தாருங்க கர்த்தாவே. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை